ஹலோ கைஸ், நான் உங்கள் மீனா பையன். 4 நாளாக கடல் ரொம்ப ரஃப்பாக இருக்கிறதால யாருமே கடல் தொழிலுக்கு நாங்கள் போகலை. சரி, வீட்டில் இருக்க போர் அடிக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாமே இந்த யூடியூப்பில் டப்பாவில் மீன் பிடிக்கிறத பார்த்துட்டு நம்ம பசங்க எல்லாமே நம்ம ஊர் ஆற்றுக்கு வந்துட்டானுங்க. என்னடா பார்த்தா நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பசங்களும் இங்கே தான் இருந்து ஆளுக்கு ஒரு டப்பாவை போட்டுட்டு மீனை பிடிச்சிருந்தானுங்க. பார்க்கவே நல்ல காமெடியாக இருந்தது. அவன் மைதா மாவை எடுத்துக்கின்னு இவன் எடுக்கிறான், இவன் மைதா மாவை அவன் எடுக்கிறான்ட்டு காமெடி பண்ணிக்கிட்டு எல்லாம் மீன் ஆளுக்கு ஒரு மீனை பிடிச்சிட்டு இருந்தானுங்க. ஒரு சில பேருக்கு மீன் நிறையா அடிக்குது, ஒரு சில பேருக்கு மீன் கிடைக்க மாட்டுது. அவன் ஒரு சில பேர் மீன் அடிக்காதவன் சோகத்தில் நின்றுக்கிறான், மீன் அடிக்கிறான் சந்தோஷத்தோடு போட்டுனுக்கிறான். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். இதில் எங்கடா நம்ம தலைவரை காணான்னு பார்த்தேன். நம்ம தலைவர்கிட்ட நான் போகிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இவங்களாம் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்கன்ட்டு சரி போய் பார்ப்போம். போய் பார்த்தா பரவாயில்ல, மீன்லாம் நிறையா ஒரு 5-6 கிலோ கிட்ட மீன்லாம் பிடிச்சி வச்சுருந்தானுங்க. பாருங்கள், நம்ம தலைவரை தேடி வந்தேன். நம்ம தலைவர் தேடி நிற்கிறாரு பாருங்கள். என்னன்னு கேட்டால் ஒரு மீன் கூட அடிக்க சோகத்தில் நின்றுட்டு இருந்தார் நம்ம தலைவர். சரி, அப்படியே பக்கத்தில் பார்த்தா நம்ம தம்பி டப்புன்னு ஒரு மீனை பார்த்தனா சரி என்ன மீன் எவ்வளோ பெருசாக இருந்து பார்த்தா நல்லா பெரிய மீனாக தான் இருந்துச்சு. ஒரு மடவை ஃபுல்லாக பற்றி எல்லாமே செம ஹாப்பியாக இருந்து. சரி, நமக்கும் போர் அடிக்குதுன்ட்டு டப்பாவை கொடுங்கடா, நானும் சும்மா போட்டு பார்ப்பேன்ட்டு நானும் போட்டேன். டப்பாவை சுற்றி ஏன்னு டப்பாவை சுற்றி போட்டான். ஏன்னா மீன் கிடைக்குதுன்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற டப்பாவில் போய் மாட்டிக்கிட்டு 2 டப்பாவும் ஒன்றா போச்சுங்க. அப்படியே காமெடியாக போயிடுச்சுங்க. திடீர்னு கிளைமேட்லாம் மாறி மழை வர மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பாச்சு காய்ஸ். நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். பை பாய்.